வணக்கம், வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். இந்த வீடியோவில் கூகுள் கொலாப்ல ஒரு ஃப்ளாஸ்க் வெப் அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ளாஸ்க்ன்றது பைத்தான் பேஸ்டு மைக்ரோ வெப் ஃப்ரேம் ஒர்க்கு. இதை யூஸ் பண்ணி ஸ்மால் வெப் அப்ளிகேஷன்ஸ் நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்க கூகுள் கொலாபை யூஸ் பண்ணி தான் ப்ராஜெக்ட்ஸ் ரன் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்டை வெப் அப்ளிகேஷனாக காமிக்கணும் அப்படின்னா அவங்க ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ngrok பற்றி பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக வெப் அப்ளிகேஷன்ஸை வெப் சர்வர் யூஸ் பண்ணி தான் ரன் பண்ணுவோம். அது லோக்கல் மிஷினில் ரன் ஆகும். அதை நீங்கள் இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ngrok யூஸ் பண்ணி லோக்கலில் ரன் ஆகிற அந்த வெப் அப்ளிகேஷனை நாங்கள் இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ண முடியும், ngrok கிரியேட் பண்ணுற பப்ளிக் URL யூஸ் பண்ணி. ஸோ இப்போ கூகுள் கொலாப்ல ஒரு ஃப்ளாஸ்க் வெப் அப்ளிகேஷனை எப்படி ரன் பண்ணுறதுன்னு ஸ்டெப் வைஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ngrok இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் நம்ம இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு ngrok அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான் பேஸ்டு ngrok நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அது நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ngrok அப்படின்ற லைப்ரரி இருக்குது. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டா நம்ம ஈஸியாக ஃப்ளாஸ்க்கையும் ngrokயும் இன்டகிரேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரன் வித் ngrok அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்மளால பப்ளிக்காக ஒரு URL கிரியேட் பண்ண முடியும். அதை தான் நம்ம இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஸ்க் கிளாஸ் இருந்தால் தான் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளாஸ்க் வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவையான ஃப்ளாஸ்க் கிளாஸை ஃப்ளாஸ்க் பேக்கேஜ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். நம்மளோட ஃப்ளாஸ்க் வெப் அப்ளிகேஷன் பேர் ஆப்னு கொடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் அந்த ஆப்பை ரன் வித் ngrok ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பப்ளிக் URL மூலிமா இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் வெப் அப்ளிகேஷனை ஹோம் பேஜுக்கு ரவுட் பண்ண போகிறோம். அதுதான் ஸ்லாஷ்னு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜில் என்ன கண்டென்ட் காமிக்கணும் அப்படின்றத டெஃப் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் எழுதுகிறோம். ஃபைனலாக அந்த ஃப்ளாஸ்க் வெப் அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணுவோம். இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸு. இப்போ இதோட இம்ப்ளிமெண்டேஷனை ரியலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் கூகுளில் போயிட்டு கூகுள் கொலாப்னு கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெல்கம் டு கூகுள் கொலாபரேட்டரி அப்படின்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணோம்னா நியூ நோட் புக் கேட்குது. ஸோ நான் ஒரு நியூ கொலாப் நோட் புக் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் கூகுள் கொலாபோட பைத்தான் ஜூபிட்டர் நோட் புக்கு. ஸோ இதில் போயிட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஹார்ட் டிஸ்க்கு ரேம்லாம் காமிக்குது. நெக்ஸ்ட் இந்த நோட் புக்கு நேம் வச்சுக்கலாம். லைக் ஃப்ளாஸ்க் ஆப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ngrok நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃப் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ngrok நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதே மாதிரி ஃப்ளாஷ் ngrok இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, அது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரன் வித் ngrok ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கோட் செல் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் கிளாஸை இம்போர்ட் பண்ணணும். அதை ஃப்ளாஸ்க் லைப்ரரிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ன்ற பிளேயரில் ஒரு ஃப்ளாஸ்க் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த ஆப்பை ரன் வித் ngrokன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு பப்ளிக் URL கிடைக்கும். அது மூலிமா நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜுக்கு ரவுட் பண்ணியாச்சு. இண்டெக்ஸ் பேஜில் என்ன டிஸ்பிளே பண்ணுன்றது எழுதியிருக்கோம், வெல்கம் டு மை சேனல்ட்டு. ஃபைனலாக அந்த ஆப்பை ரன் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆன் HTTP அப்படின்னு சொல்லிட்டு ngrok.ioன்னு சொல்லிட்டு ஒரு URL கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ngrok கிட்ட இருந்து நம்ம ஒரு ஆத்தரைசேஷன் டோக்கன் ஒன்று வாங்கணும். அது வேணும், நம்ம ஃப்ரீ அக்கௌண்ட்டில் சைன் அப் பண்ணணும் ngrok வெப்சைட்டில். ஸோ நம்ம சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும்.
ngrok வெப்சைட்டில். இதில் போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யுவர் அத்தன்டிகேஷன் டோக்கன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இதுதான் நம்மளோட அத்தன்டிகேஷன் டோக்கனு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ngrok இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அதே லைனில் இந்த லைனையும் கொடுத்துக்கோங்க. ஸோ ngrok ஆத்தரைசேஷன் டோக்கனை ஃபாலோட் பை அந்த டோக்கன் நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே நம்மளுக்கு ஏற்கனவே இந்த ஆப் ரன் ஆகிட்டு இருக்கும், அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ngrok அத்தன்டிகேஷன் டோக்கன் அக்செப்ட் ஆகி ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் ஃபிளாஷ் ngrok இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரன் வித் ngrok ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிளாஸ்க் கிளாஸையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். webapp கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பப்ளிக் URL கிரியேட் பண்ணோம் இல்லையா இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அதையும் பண்ணிடலாம். ஸோ இண்டெக்ஸ் வெப் பேஜ் ஆக்சஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஸ்கிரிப்ட் இது, ஸோ அதையும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த ஆப்பை திரும்பியும் ரன் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ngrok ஃப்ரீ ஆப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு லிங்க்கு. அந்த லிங்க்கை இப்போ கிளிக் பண்ணுங்க. இது மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஸ்டார்டிங்கில். இது என்ன URL அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் மிஷினில் நம்மளோட வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த URL யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இது நமக்கு கொடுத்தது வந்து ngrok. ஸோ இப்போ போயிட்டு விசிட் சைட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் பேஜில் வெல்கம் டு மை சேனல் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிம்பிள் ஃபிளாஸ்க் வெப் அப்ளிகேஷனை நம்ம கூகுள் கொலாபில் பேஸ் பண்ணி ரன் பண்ண முடியும். உங்களோட மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்க்கும் டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நீங்கள் வெப் அப்ளிகேஷனை ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பைத்தான் நோட்புக்கோட கோடை வந்து உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கீப் வாட்சிங் மை சேனல் and support my channel. Thank you all. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.